விஜய் சார் படங்கள் எப்போ ரிலீஸ் ஆனாலுமே அதுக்குன்னு ஒரு கொண்டாட்டம், அதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் எப்பயுமே பெரிய ஆடியன்ஸ் இருக்கும், லார்ஜர் ஆடியன்ஸ். இப்போ நம்ம வந்து ஒரு யானை வரும்போது நம்ம எறும்பு நசுங்கின கதை தான். நம்ம அந்த டைமில் போய் மாட்டியிருக்க கூடாது. விஜய் சேதுபதி சார் ப்ரொடக்ஷனில் மேற்கு தொடர்ச்சி மலை படம் அந்த படம் ரொம்ப நல்லா இருக்கும். பட் அது நம்ம மக்கள் எவ்வளோ பேர் பார்த்தாங்கன்னு கேட்டால் குறைவு தான். ஏதாவது ஒன்று நான் உள்ளே உட்காந்துட்டு இருக்கும்போது நான் ஏன் ஃபோனை நோண்டிகிட்டு இருக்கக்கூடாது. உள்ளே வந்து நான் உன் ஸ்க்ரீனை உன் படத்தை பார்க்கணும். அதுக்கான ஒரு விஷயங்கள் தான் இன்றைக்கி ஆடியன்ஸ் கேட்டுருக்கு. அப்படி பார்க்கும்போது ஆடியன்ஸ் டிஃபராக தான் செய்யும். அதே மாதிரி ஒரு படத்துக்கு ரிலீஸிங் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் படத்துக்கு அது எவ்வளோ சேலஞ்சாக இருந்தது? ஒரு படத்துக்கு ரிலீஸிங் ரொம்ப ரொம்ப முக்கியமாக, அதை தாண்டி ரிலீஸிங் டேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். பெரிய பெரிய படங்களை ரீரிலீஸ் பண்ணுறாங்களா, அது எந்த அளவுக்கு ஒரு பாசிபிளாக இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும் தியேட்டர் ஓனர்ஸுக்காக? இல்லை, அப்படி பார்த்தா நம்ம ஆனால் அதே போல் ஒரு நல்ல கண்டென்ட் இருந்தால், அதே மாதிரி அந்த ஸ்டார் காஸ்ட் இருந்தது அப்படின்னா ஆடியன்ஸ் வந்து கொண்டாடி தீர்த்துருவாங்க அப்படின்னு நான் ரீசெண்டாக பார்த்தது வந்து சிறை மூவி. நீங்கள் அந்த படம் பார்க்கும்போது அந்த அந்த ஃபீல் உங்களுக்கு கிடைச்சதா? இல்லை, நிச்சயமா. ஏன் அப்படின்னா ஒரு லலித் சாரோட சன் தான் வந்து அதோட ஹீரோ. அதை தாண்டி அதில் ஒரு கேரக்டராக இருந்தார். ஸோ ஹீரோ அதே மாதிரி விக்ரம் பிரபு சார். ஸோ அந்த அளவுக்கு அந்த அந்த விக்ரம் பிரபு சாரோட கதிரவன். ஸோ அந்த கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு எழுதப்பட்ட ஒரு கேரக்டர். அந்த ஓப்பனிங் இன்டென்ஸான சீன்ஸு உள்ளே உட்காந்து பார்க்கும் போதே அங்கேயே எமோட் ஆக ஆரம்பித்தது தான். படம் முடிகிற வரைக்கும் அந்த ஒரு 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 ஹோல்டு இருந்து அப்படியே கொண்டு போனாங்க. ரொம்ப இன்டென்ஸாக இருந்தது அது பார்க்கும்போது. அதை தாண்டி ஒரு ப்ரொடியூசராக அவர் மெனக்கெட்டு உள்ளே இறங்கி, அவர் சொல்ல வேண்டாம் லலித் சார். ஸோ அவர் இறங்கி உள்ள மெனக்கெடல், அவங்க கொண்டு போய் அந்த ரீச் பண்ண விதம், அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஆசையாக இருக்கும். ஸோ நம்ம பண்ணக்கூடிய படங்கள் இந்த அளவுக்கு நம்மளும் ஒரு ப்ரமோஷனாக, பட் அதில் ஒரு ஆர்டிஸ்ட்டுன்னு நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதில் ஒரு விக்ரம் பிரபு சார் உண்மைதான் இருக்கார். ஸோ அட்லீஸ்ட் நம்ம போஸ்டர் அடித்தா சாங்ஸாவும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் ஆகிடுது. நீலோத்தி. ஸோ அதே மாதிரி இது நம்ம போஸ்டரை நீங்கள் அடிச்சிங்கன்னா கூட விக்ரம் பிரபு சார் இருக்கார், விக்ரம் பிரபு ஓகே அவர் படம் ஒன்று வந்திருக்கு அப்படின்ட்டு பார்ப்பாங்க. பட் ஆர்டிஸ்ட் இல்லாமல் நம்ம ஒரு இதுக்கு போகிறோம்னா இது என்ன அப்படின்ட்டு நம்ம கடந்து போனது. அது நல்லா இருந்து பேசப்பட்டால் மட்டுமே ஓகே இந்த படம் தான் போல சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி அவங்க கவனத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இங்கே நம்ம இறங்கி ஒரு விஷயத்த செய்ய வேண்டியது. ஸோ அது நம்ம ப்ரொமோட் இங்கே நிறைய பேர் ப்ரொமோட் பண்ணுறாங்க. பட் உள்ளே போயிட்டு அந்த கண்டென்ட் மக்களை சாட்டிஸ்ஃபை பண்ணலை, அது பிடிச்ச மாதிரி இல்லைன்னா என்ன ப்ரொமோட் பண்ணாலும் அடுத்த ஆடியன்ஸ் உள்ளே ஏறுறதும் இதுவாக தான் இருக்கும். கண்டிப்பாக அந்த விதத்தில் சிறை வந்து எக்ஸ்ட்ராடினரியான ஒரு படம். எஸ், ஜென்ரல் ஆடியன்ஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம வந்து இந்த மூவி பஃப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொண்டாடுற ஒரு 5 நாள், ஒரு வாரம்னு எடுத்துட்டா ஃபிலிம் ஃபெஸ்டிவல். உங்களுடைய படமும் சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து லாஸ்ட் இயர் நினைக்கிறேன் வந்து போட்டிருந்தாங்க. எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க? ஏன்னா அது சாதாரண ஒரு வாய்ப்பு இல்லைன்றது சினிமாவில் இருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ வந்து என்னென்னா, வல்லவன் வகுத்ததரா படம் முடிச்சு நம்மளுக்கு படமாக ஒன்றும் கிடைக்கல. ஸோ அதான் ரியாலிட்டி. அது வந்து அது சொல்கிறதுனால எனக்கு ஒன்றும் கிடையாது எனக்கு. ஸோ அது நான் ஒரு லாஸான ஒரு பர்சன் தான் படம் எடுத்து. ஸோ பட் நான் என்ன விதத்தில் ஒரு ஹாப்பின்னு கேட்டால், நான் என்ன கற்றுக்கிட்டனோ டைரக்டோரியலாக ஒரு கதையாக அந்த இடத்துல நான் தோக்கல. எனக்கு அது வரைக்கும் சந்தோஷம். ப்ரொடியூசராக எனக்கு வியாபாரம் பண்ண தெரியல, பிஸ்னஸ் பண்ண தெரியல, அவ்வளோதான். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு கிடைக்கிற சின்ன சின்ன ரெகக்னேஷன், அந்த ரெகக்னேஷன் நம்மளுக்கு முக்கியம் தானே. ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபெஸ்டிவல்ன்றது என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ரெகக்னேஷன் தான். அதில் சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அப்ளை பண்ணியிருந்தோம். அப்ளை பண்ண உடனே நம்மளுக்குள்ளே செலக்ட் ஆகி கிடச்சிது. ஸோ ஸ்க்ரீனிங் ஆச்சு. அது எனக்கு உள்ளே ஹாப்பியாக இருந்தது. ஒரு சின்ன மொமெண்டம் இதுவாச்சு. ஒரு ஒரு நல்ல வார்ம் வெல்கமிங் இருந்தது. அது எனக்கு ஒரு ஹாப்பி தான். அது என்னென்னா, அந்த மாதிரியான நம்மளோட ஃபெஸ்டிவல்ஸில் சார்ந்த படங்கள் நம்மளுக்கு உள்ளே போய் கிடச்சி ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும் போது பரவாயில்ல, இன்னும் 2 படம் தோத்துட்டு கூட இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்ற அந்த இதுவுக்கு நம்ம வந்து போகலாம். அது வந்து ஒரு விட்டமின் டேப்லெட் மாதிரி தான். ஸோ அதனால் அது நம்மளுக்கு நீடு. ஒவ்வொரு கலைஞனுக்குமே அது நீடு தான். பணம் கிடைக்கலனாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கும் போது வந்து அது நம்மளுக்கு விட்டமின் டேப்லெட் தான். ஸோ அது நீடட் ஒன். டெஃபினட்டாக மறக்க முடியாத ஒரு அப்ரிசியேஷன் இது எனக்கு கிடைச்சது, இது லைஃப் லாங் எனக்கு ரொம்ப வேல்யூபிள் அப்படின்னா நான் கண்டிப்பாக அதையும் சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவல் தான் சொல்லுவேன் நான். பிகாஸ்
இவ்வளோ அப்ளை பண்ணோம். அது நிறைய அத்தனை படங்களுக்கான நிறைய அவ்வளோ படங்கள் வந்திருக்கும். அதில் நம்ம படங்கள ஒரு சூஸ் பண்ணி நம்மளுக்கு அது ஒரு ஸ்க்ரீனிங்கில் நம்மளுக்கு இதுவானது. நான் அத வந்து ஒரு என்ன பொறுத்தவரைக்கும் அது பெரிய மூமெண்ட்டா தான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் தனஞ்சயன் சார். ஸோ தனஞ்சயன் சார் இந்த ப்ராஜெக்ட்குள்ள வந்தது ஒரு ப்ரீஷியஸான ஒரு விஷயம் தான். அவருக்கு இந்த படம் புடிச்சு, ஆம் அவர் வந்து இதில நெறைய ஒரு அப்ரிசியேஷன்லாம் குடுத்து, அவரோட பேனரும் குடுத்து, நல்லா அப்ரிசியேஷன் பண்ணாரு. ஸோ சின்ன படங்களுக்கு அவர் தரக்கூடிய ஒரு முகவரியுமே ஒரு பெரிய இதுதான். எனக்கு இந்த ஆ 2 மூமெண்ட்டு. அத தாண்டி அ ரொம்ப பெர்சனல் கனெக்ட்ன்னு ஒண்ணு பார்த்தா, எனக்கு என்னோட சோசியல் மீடியா பேஜ் உள்ள வந்து எனக்கு ஒருத்தர் பர்சனலா மெசேஜ் பண்ணியிருந்தாரு. பலனுவத்தினால நான் எழுதியிருந்த ஒரு கேரக்டர், என் அப்பா கேரக்டரோட ஒத்துப்போச்சு. எங்க அப்பா ம். இந்த மாரி தான் ஒரு விஷயத்த வந்து இது பண்ணாரு. எங்க அப்பா உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாரு. உங்க படம் பார்த்தாருன்னு சொல்லிட்டு, அவங்க ஃபேமிலியோட நான் பேசினேன். அருமை. ஸோ எனக்கு அந்த மூமெண்ட் வந்து ஓகே. அ பணம் பரவால்ல. தோள்ல தட்டிக்கிட்டு எங்க போய் சேரணுமோ சில இடங்கள்ல போய் பொறுமையா சேர்ந்தாலும் சேருது. அது அவங்களுக்கு கனெக்ட் ஆகல. அது சந்தோஷம் அப்டின்ட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து ஓடிட்டு இருக்கோம். கண்டிப்பா. ஆடியன்ஸ் வந்து ஒரு படத்த ரெகக்னைஸ் பண்றது, கமர்ஷியல் ஃபிலிம்ம விட ஆர்ட் ஃபிலிம்க்கு கொஞ்சம் குறைவா இருக்கு அப்படின்ற மாரி வெளிய பார்க்கப்படுது. ம். ஒரு இயக்குனரா நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஆ இல்ல பிரதர். எப்படின்னா 2 செட் ஆஃப் ஆடியன்ஸ் இந்த இடத்துல பிரிவாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து கொட்டுக்காளி நம்மளுக்கு ரிலீஸ் ஆனபோது ஒரு ஆர்ட் ஃபிலிம். ஸோ அது பயங்கரமா எல்லா இடத்துலயுமே ஒரு அவார்ட அடிச்சுக்கிட்டு வந்திருக்கு. எஸ். ஸோ அ படம் இப்போ நம்ம சினிமா பெர்சனா நம்ம சினிமாக்காரனா படம் போய் பார்க்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு பிடிக்கும். ம், ம். எனக்கு ஆர்ட் ஃபிலிம் பிடிக்கும். பார்க்குறோம். அத தாண்டி கொட்டுக்காளியில பேசியிருந்த மெசேஜ், அவரு வினோத் சார் பேசியிருந்த மெசேஜ். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு பார்க்கும்போது, இது நம்ம சினிமாக்காரனா நம்ம கைத்தட்டி ரசிக்கலாம். பட் இங்க மக்கள் என்னன்னா, இந்த சினிமாவ பார்க்கறதுக்கோ, ஏத்துக்கிறதுக்கோ கொஞ்சம் டைம் தேவைப்படுதோ அப்படின்றது. ம். எஸ்பெஷலி இந்த இப்போ ஒரு விஜய் சேதுபதி சார் புரொடக்ஷன்ல மேற்கு தொடர்ச்சி மலை படம் வந்துச்சு. அந்த படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்க இருக்க அந்த வாழ்வியலையும், அங்க இருக்கக்கூடிய ஒரு ஒரு அரசியல் அந்த 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 வாழ்வாதாரத்த அங்க காட்டிய ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாப்புல. ஸோ அது வந்து ரொம்ப தரமான படம் அது. ம். பட் அத நம்ம மக்கள் எவ்வளோ பேர் பார்த்தாங்கன்னு கேட்டா, அது நமக்கு குறைவு தெரியாது. தான். அதே மாரி கடைசி விவசாயி. எஸ். கடைசி விவசாயம் நல்ல படம். எக்ஸலன்ட் ஸோ பிக்சர். பட் இத நம்ம சினிமாக்காரங்க இங்க உட்கார்ந்து நம்ம நல்ல படம்னு சொல்றோம். சினிமா மூவி பஃப் சில பேர் படம் புடிச்சு சொல்லுவாங்க. பட் மக்கள் அத தாண்டி இன்னைக்கு என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, கமர்ஷியலான பேட்டர்ன் எஸ். படங்கள் தான். அதுக்காக அவங்க ரசிக்க மாட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ரசிப்பாங்க. பட் ஆ அதுக்கு அவங்க டேஸ்ட்டுக்கு அது இருந்தா உள்ள வந்து அவங்க ரசிக்க தயார். ம், ம். ஏன்னா, கொட்டுக்காளிக்கு அப்புறம் கருடன் ரிலீஸ் ஆகும்போது, கருடன கொண்டாடிட்டாங்க. உண்மை. பயங்கரமா. ஏன்னா நெறைய கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் அதுல ஸோ, இருந்தனால. அதுவும் இல்லாம சூரி சார் அது உள்ள ஹீரோவா பெர்ஃபார்மன்ஸ். களத்துள்ள இறங்கும்போது, அதுவும் அந்த சாமி வந்து ஆடி விட்டுவாரு. அப்படி இருக்கும். மெர்சல் மூமெண்ட்டா இருக்கும். அதுதான். அப்ப அதுல பார்த்த சூரி சாருக்கும், கொட்டுக்காளியில பார்த்த சூரி சாருக்குமே ஒரு வித்தியாசம் இருக்கும். அந்த படங்கள மக்கள் எவ்வளோ வரவேற்றாங்க, இது எவ்வளோ வரவேற்றாங்க அப்படின்றது. இது எப்பயுமே இருந்துகிட்டு தான் இருக்கும். ம், ம். ம். இதுக்காக வரக்கூடிய ஆடியன்ஸ் வருவாங்க. இதுக்கான ஆடியன்ஸ் எப்பயுமே ஜாஸ்தி. ம். மாஸ் ஆமா. மீடியத்துக்கு ஆடியன்ஸ் எப்பயுமே ஜாஸ்தி. அண்டு நல்ல கன்டென்ட் ஓரியன்டான படங்களுக்குமே ஜாஸ்தி. ஆர்ட் ஃபிலிம நம்ம இது ஓரியன்டடா கம்பேரிட்டிவ்லி பண்ணிக்கிட்டு வரும்போது, கொஞ்சம் எப்பயுமே அது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். பிகாஸ் அவங்க ஏதாவது ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போவாங்க. ஒரு 100 பேர் வராங்கன்னா, கண்டிப்பா அதில வந்து ஒரு பாதிக்கு பாதிய கூட நம்மளால அதில ஆர்ட் ஃபிலிம் நம்ம கொண்டு போகும்போது சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ம், ம். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, ஆர்ட் ஃபிலிம் அப்டின்னும்போது, சரி நான் அத ஓடிடில பார்த்துக்கிறேனே ம். அப்டின்ற ஸ்கிப் பண்ணி கூட மூமெண்ட். நான் மெதுவா பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாரி. எஸ். இன்னைக்கு இன்னைக்கு தியேட்ரிக்கல் படம் தான் நெறைய வந்து கொண்டாடப்படுது. கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எஸ். ஒரு இதுவும் நடந்துகிட்டு இருக்கு. என்ஜாய் மொமெண்ட்ஸ். ஸோ என்ஜாய் மூமெண்ட் ஆகட்டும், இன்னைக்கு அவங்களே சில ஸ்ட்ரெஸ்லலாம் மாட்டிக்கிட்டு தான் சுத்திட்டு இருக்காங்க. என்னைய கொண்டு வந்து உள்ள ட்ரூ, வச்சு ட்ரூ. இன்னும் எதையும் ஸ்ட்ரெஸ் பண்ற மாரி காட்டிறாத. நான் உள்ள வரேன். ஒண்ணு என்ன சிரிக்க வை. இல்ல என்ன என்கேஜ் பண்ணு. ஏதாவது ஒண்ணு நான் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, நான் என் ஃபோன நோண்டிட்டு இருக்கக்கூடாது உள்ள வந்துட்டு. ஸோ நான் உன் ஸ்க்ரீன, உன் படத்த பார்க்கணும். அதுக்கான ஒரு விஷயங்கள் தான் இன்னைக்கு ஆடியன்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஆடியன்ஸ் டிஃபர் ஆக தான் செய்வாங்க. ஓகே. அதே மாரி ஒரு படத்துக்கு ரிலீசிங் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. உங்க படத்துக்கு அது எவ்வளவு சேலஞ்சா இருந்தது? கண்டிப்பா பிரதர். ஒரு படத்துக்கு ரிலீசிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அத தாண்டி ரிலீசிங் டேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓ! ஸோ ஒரு படத்துக்கு ரிலீஸ் டேட் தள்ளிக்கிட்டே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அ
ஒரு ஒரு அட்லீஸ்ட் என் படத்தை வந்து ஒரு ஒரு 20 பேர் பார்க்கலாம் அப்படின்னு இருக்காங்கன்னா, இந்த டேட்டுக்கு வரலன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சின்ன படம் தான். இந்த டேட்டுக்கு வரலன்னு வச்சுக்கோங்களேன். ம். அதிலேயே கட் ஆவாங்க. ம். சின்ன படத்துக்கே ஒரு ஒரு 2 டேட் போட்டு 3வது டேட்ல நம்ம போறோம் அப்படின்னா, அங்க நில் ஆடியன்ஸ். ஆமா. டே 1 பாக்ஸ் ஆஃபிஸ் 0 வெளிய போ அவ்வளோதான். ஸோ இது நடக்கும். ஸோ எனக்கு என்ன டேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த டேட்ட யாரால ஹோல்ட் பண்ணி கரெக்ட்டா குடுக்க முடியும் அப்படின்னா, ஒரு பெரிய பேனர். ஒரு நல்ல பேனர். ம். ம். ஸோ என்னோட படம் வரப்போ வேற படங்கள் இருந்தது. அதுக்கப்புறம் அ அடுத்த ஒரு டேட்ல வேற படங்கள் இருந்தது. ஸ்க்ரீனிங்ஸ் கிடைக்கல. அ இந்த விஷயங்கள் எல்லாமே நான் ஃபேஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து அ டேட் வரும்போது எலக்ஷன் அந்த டைம். ம். ம். ஏப்ரல் இதுவுல. ஸோ அந்த எலக்ஷன் டைம்ல வந்து மாட்டுனேன். அப்புறம் கில்லி ரீ-ரிலீஸ் ரிலீஸ். மூமெண்ட்ஸ். ஸோ வைப் எல்லாருமே கொண்டாடி தீர்த்துட்டு. இருந்தாங்க. இல்ல என் படமும் தியேட்டர்ல தான் ஓடுது அப்படின்ற அந்த மூமெண்ட் தான். ஸோ கஷ்டமா தான் இருக்கும். பட் ஒரு பெரிய தாக்கம் இருக்குல்ல. அவரு எப்போ வந்தாலுமே ஆ விஜய் சார் படங்கள் எப்போ ரிலீஸ் ஆனாலுமே, அதுக்குன்னு ஒரு கொண்டாட்டம், அதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் எப்பயும் பெரிய ஆடியன்ஸ் இருப்பாங்க. லார்ஜர் ஆடியன்ஸ். இப்ப நம்ம வந்து ஒரு யானை வரும்போது நம்ம எறும்பு நசுங்குன கதை தான். நம்ம அந்த டைம்ல போய் மாட்டியிருக்க கூடாது. அது நம்மளுக்கு தெரியாது. அது யாருக்குமே தெரியாது. பயங்கரமா கொண்டாடி திரும்ப கில்லி அப்பதான் ரிலீஸ் ஆன மாரி கொண்டாடி தீர்த்துட்டாங்க. ஸோ அப்போ நம்ம படம் வந்ததே தெரியாம யாருக்கும் போச்சு. தெரியாது. நம்ம அந்த டைம்ல மெயின் திங் என்னன்னா, என்னதான் பேனர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாலும், பேனர் வாங்கிட்டாங்கன்னா, உங்க படம் வாங்கிட்டாங்கன்னா, அவங்க இறங்கி ப்ரமோட் பண்ணுவாங்க. பட் பேனர் குடுக்குறாங்கன்னா, இங்க நம்ம தான் நம்ம பைசாவ போட்டு ப்ரமோட் பண்ணணும். அப்போ என் கையில பைசா கிடையாது. என்கிட்ட ப்ரமோட் பண்றதுக்கு காசு கிடையாது. ஸோ ஏன் சில பேர்லாம் கேட்டாங்க, "ப்ரமோட் பண்றதுக்கு காசு இல்லன்னா எதுக்கு படம் எடுத்த?" ம். ம். எனக்கு என்னன்னா, ப்ரமோட் பண்றதுக்கு காசு இல்ல அப்படின்றதுக்காக நான் படம் எடுக்கல. எனக்கு படம் எடுக்கணும். எனக்கு ஒரு ப்ரொடியூசிங்ன்றத பத்தி லேர்னிங்கா ஐடியா நீங்க கிடையாது. பார்த்துருக்கீங்க. எனக்கான ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணணும்னு பார்த்தேன். அதுக்கு எனக்கு டைம் எடுத்தது. என்கிட்ட ஒரு சோர்ஸ் இருந்தது. அத நான் யூஸ் பண்ணி நான் படம் பண்ணேன். இதுக்கு பின்னாடி இருக்க பாலிடிக்ஸ், அரசியல் என்னன்றது எனக்கு தெரியாது. அப்புறம் தானே நான் வரும்போது தானே தெரியும். அப்ப இத அவரு அவங்க என்னைய சார்ந்து அவங்க கேட்குறாங்க அப்படின்னா, ப்ரமோட் பண்ண முடியலன்னா ஏன் படம் எடுக்கிறீங்க? அப்படின்ட்டு. அதுக்காக கிடையாது. ப்ரமோட் பண்றதுக்காக நான் ஒரு படம் எடுக்கல. நான் பேசிக்கா கிரியேட்டர். நான் எனக்காக படம் எடுத்தேன். அதுக்கப்புறம் தான் நான் இந்த சைடே வரேன். ஸோ அ திரும்ப இன்னொரு படம் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ என்னென்னலாம் தவறுகள் அதுல செஞ்சனோ, அந்த தவறுகள் எதுவுமே இதுல இருக்கக்கூடாதுன்னு நான் திருத்திக்கிட்டு வரேன். ஸோ நம்மள மாரி ஆட்கள் வந்து என்னன்னா, விழுந்து தான் கத்துக்கணும். ட்ரூ, ட்ரூ. ஸோ ஒரு ஒரு ப்ரொடியூசிங் சைட்ல இருந்தே வராங்க அப்படின்னா, அது வேற. நம்ம அந்த மாரி கிடையாது. நம்ம பேக்ரவுண்டும் அந்த மாரியான சினிமா பேக்ரவுண்ட் கிடையாது. நம்ம தான் ஃபர்ஸ்ட். நம்மளுக்கு தான் பேஷன். நம்மளுக்கு தான் ட்ரீம். ஸோ அப்ப இதுல வந்து விழுந்து எழுந்து தான் சிலத கத்துக்க முடியும். கண்டிப்பா. ஆ அண்ணன்கள் சப்போர்ட் இருக்கு. எஸ்பெஷலி இவரு சிவானி செந்தில் அண்ணன் சொல்லலாம். எஸ். ஒரு நல்ல சப்போர்ட்டர். நெறைய பேசுவாப்ல. நம்மகிட்ட என்ன இருக்கோ இல்லையோ, அண்ணன்கிட்ட வந்து சிவானி செந்தில் அவர்கிட்ட வந்து நெறைய நம்பிக்கை ஆ டேப்லெட்ஸ் இருக்கும். "தம்பி இந்தா போடு, எந்திரிச்சு ஓடு" அப்படின்னுவாப்ல. எப்பவுமே ஒரு ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு பெர்சன். ஸோ அதுக்குள்ள வந்து பார்க்கும்போது, அந்த மாரி தட்டி குடுத்து, "அடுத்து ஓடு, தேங்கி நின்றாத" அப்படின்ட்டு சொன்ன நெறைய ஆட்கள் மனிதர்கள். நெறைய பேர் இருக்காங்க. ஸோ அண்ணே, நான் ஒரு ரீசென்ட்டா நான் பார்த்தது, இப்போ ஒரு ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வைங்களேன், அந்த படம் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆகுறதுக்கு, அதுக்கு காம்படிட்டிவா ஒரு ஒரு படத்த டம்மி பண்றது அப்படின்ற மாரியான ஒரு அரசியல நான் வந்து கேள்விப்படுறேன். ஆக்சுவலா அது உண்மதானா? ஒரு படம் வெற்றி அடையறதுக்காக இன்னொரு படத்த படுத்துறாங்களா? இல்ல படுதா? இல்ல படுதா, படுத்துறாங்களா, என்ன பண்ணாலும் சரி பிரதர். உங்க படம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்க படம் கன்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணாலுமே உங்க படம் ஓட தான் செய்யும். ம். அவ்வளோதான். ஆ அது என்ன பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து நம்ம ஸ்ட்ராங்கா நின்னுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ம். செய்யாம இல்ல. இது எப்பயுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ம். நீங்க கேட்கறது எப்பயுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். பட் அத தாண்டி ஆ இதனால தான் என் படம் ஓடலன்னு நம்ம சொல்ல முடியாது. ம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஆ கில்லி ரிலீஸ் ஆனதால தான் என் படம் ஓடல அப்டின்ட்டு நான் சொல்லவே முடியாது. ம். ம். அப்டி சொன்னேன்னா, நான் தான் வந்து முட்டாள். எஸ். பிகாஸ் நம்பளுக்கு அது வைப். கில்லி வைப். ஏன் நானே போய் பார்த்தேன். ம். ஸோ அதுதான். ஸோ விஜய் சார் ஃபேனா நம்ம அப்டிதான். பட் அத தாண்டி அ இங்க என்னோட கன்டென்ட்க்கு நான் ப்ரமோட் பண்றதுக்கு நான் என்ன பண்ணேன்? ம். ம். ஒரு ப்ரொடியூசரா நான் என்ன பண்ணேன்? நான் எவ்வளோ கொண்டு போய் ரீச் பண்ண முயற்சி பண்ணேன். அங்க தான் வந்து நான் மக்களுக்கு அத தெரிய வைக்க முடியும். ஸோ அப்போ இங்க எதுனாலுமே பிரதர்,
சினிமாவை பொறுத்த வரைக்கும் எதுனாலுமே மொதல் விஷயம் நல்ல கான்டெக்ட்ஸு, பணம் இல்லைனாலுமே நம்மளுக்காக உதவுறதுக்கு ஒரு 4 பேர். ம். 3வதா பணம். இது 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 2 நம்மளுக்கு முதல் விஷயம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு சேஃப் ஜோன் போயிடுவோம். 3வது விஷயம் நம்ம எக்ஸ்ட்ரார்டினரியான ஒரு விஷயத்துக்கு கொண்டு போய் நம்மள உட்கார வச்சுரும். முதல் இந்த 2 விஷயமும் நம்மளுக்கு கொஞ்சம் தடுமாற்றம் இருந்துச்சுன்னா, 3வது விஷயத்த வச்சு நம்ம என்ன பண்ணாலும் ஒரு சரியான கைடன்ஸ் இல்லன்னா, நம்மளால அத சரியான ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்க்க முடியாது, அந்த ம். கன்டென்ட்ட. நான் நான் பண்ண இந்த விஷயங்கள் எல்லாமே என்னோட படத்துல எனக்கு நடந்த அந்த பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ தான் நான் ஷேர் பண்றேன். இந்த படங்கள் அப்படி போச்சு, அந்த படங்கள் இப்படி, இதனால என் படம் போல அப்படிலாம் நான் எதுவுமே சொல்லல. நான் எல்லாமே முழுக்க முழுக்க கெயின் பண்ணது எல்லாமே என்னோட படத்துலேருந்து கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ தான் நான் ஷேர் பண்றேன். பிகாஸ் அந்த ஒரு ஈக்குவல் ப்ரமோஷன், ஒரு நம்மளுக்கு சப்போர்ட்டிவா கை குடுத்து, அதான் சொன்னேன் ஒரு பேனர் மட்டுமே போதாது. நம்ம படம் வெளிய தெரிய. அ அந்த பேனர் யார சார்ந்து இருக்கு? அந்த பேனர் நம்மளுக்கு என்ன பண்ணுது? அந்த பேனர் நம்மள எந்த அளவுக்கு கொண்டு போகுது சப்போர்ட்டிவா? அ அத தாண்டி நம்ம போடுற காசு. ம். இதெல்லாம் சரியா இருந்ததுன்னா, உங்கள யார் வந்து அடிச்சாலும் சரி, உங்கள யார் வந்து ஒடுக்குனாலும் சரி, நீங்க வெளிய தெரிய செய்வீங்க. ஸோ எஸ். நீங்க எத பத்தியுமே கவலைப்படவே வேண்டாம். அந்த படம் மக்களுக்கு அந்த கன்டென்ட் புடிச்சிருச்சுன்னா, மக்கள் செய்யக்கூடிய அந்த அரசியல்லாம் அவங்களுக்கு தெரியாது. இந்த படம் நல்லா இருக்குது. இத ஏன் கொண்டு வர? போறோமா போப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அத வேர்ட் ஆஃப் மவுத் பார்க்க மூலியமா. அவங்க அத பார்க்க உள்ள வந்துருவாங்க. ட்ரூ, ட்ரூ. இதுதான் ரியாலிட்டி. மத்தபடி யார் என்ன அடிச்சாலும் சரி, அது நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்குதுன்னா உள்ள மக்கள் போயிடுவாங்க. ஓகே. நம்ம தமிழ் சினிமால காமெடி சம்மந்தப்பட்டு, ஃபீல் குட்டான சம்மந்தப்பட்ட படங்கள் வந்து ரொம்ப குறைவா இருக்கு. ஸோ அது வந்தா இன்னும் நல்லாருக்கும் அப்படின்னு ஆடியன்ஸ்லாம் வந்து எல்லாருமே ஃபீல் பண்றத நம்ம பார்க்குறோம். ஒரு இயக்குனரா நீங்க எந்த அளவுக்கு மிஸ் பண்றீங்க? நல்ல காமெடி படம் வரல, நல்ல சீன்ஸ்ல இருக்கக்கூடிய படங்கள் வரல அப்படின்னு. இல்ல நான் அப்படி சொல்லவே முடியாது பிரதர். என்னன்னா, இப்ப எனக்கு சில ஜான்ராஸ் வரும். அந்த மாரி எல்லா டைரக்டருக்கும் சில ஜான்ராஸ்லாம் அவங்க வந்து செம்மையா கையாளுவாங்க. ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது காமெடி படங்கள் வரலான்லாம் சொல்ல முடியாது. இப்போ கூட சுந்தர் சி சாரதி கேங்கர்ஸ் வந்துருச்சு. ஆ டூரிஸ்ட் ஃபேமிலி போன எஸ். வருஷம் வந்துச்சு. டூரிஸ்ட் ஃபேமிலி செம்ம என்ஜாய்மெண்ட்டா இருந்தது. இப்போ வித் லவ் வந்திருக்கு. எஸ். வித் லவ்வும் செம்ம ஜாலியா இருக்கு. உள்ள போய் நம்ம உட்கார்ந்ததுலேருந்து ஒரு ஸ்மைலி ஃபேஸ் ஸ்டார்ட் ஆச்சுன்னா, எண்டு படம் முடிச்சுட்டு வெளிய வரும்போதும் அதே ஸ்மைல் ஃபேஸோட வெளிய வரலாம். அவ்வளோ ஜாலியான ஒரு படம். படம் வரலன்னு சொல்ல முடியாது. அதுக்கான கன்டென்ட் வருது. சில பேர் காமெடி படம் அப்படின்னு சொல்லி தான் உள்ள நம்ம போவோம். கடுப்பாயி நம்ம வெளிய இது வருவோம். காமெடியாடா அது? அது வந்து நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அது அது அந்தந்த ஸ்பெஷலிஸ்ட் ஒரு விஷயத்த குடுக்கும்போது, அ அது செம்மையா ஒர்க் ஆயிடும். ம். இப்போ உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ட பத்தி பேசலாம். அது எந்த மாரியான ஒரு சப்ஜெக்ட்ட பத்தி பேசுற படம்? அது என்னவா இருக்கும்? இப்போ பண்ணிட்டு இருக்க படம் வந்து டைட்டில் இன்னும் நான் எதுவும் பண்ணல. அ டைட்டிலோட ப்ராசஸிங் போயிட்டுருக்கு. இந்த படம் வந்து பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு சொசைட்டில நடக்கிற டிஜிட்டலா நடந்துட்டு இருக்கக்கூடிய நெறைய விஷயங்கள பத்தி தான் இந்த படம் பேசப்போகுது. ஸோ இந்த படம் அ கண்டிப்பா ரிலீஸ் ஆகும்போது, அ எல்லாருக்குமே வந்து இது வந்து ஒரு விழிப்புணர்வு அ படமா இருக்கும். அ அதுக்காக தயவு செஞ்சு இது ஆர்ட் ஃபிலிம்னு நெனச்சிறாதீங்க. கிடையாது. ஓகே. இத ஒரு என்டர்டெயின்மென்ட் பேக்கேஜா எல்லாருமே உட்காந்து என்டர்டெயின்மென்ட்க்கு என்டர்டெயின்மென்ட்டும் இருக்கும். சிந்திக்கிறதுக்கான இடங்களும் இருக்கும். நம்ப எவ்வளோ நம்ப இந்த டிஜிட்டல் உலகத்துல நம்மள எப்படி நம்ம தற்காத்துக்கணும் அப்படின்ற விஷயமும் இதில நாங்க சொல்லியிருக்கோம். ஓகே. ஸோ ஷூட் ப்ராசஸ்ல இருக்கு. சீக்கிரம் டைட்டில் அனௌன்ஸ்மென்ட்டோட கண்டிப்பா. நீங்க ஃபர்ஸ்ட் படத்துல சில விஷயங்கள் வந்து நான் கத்துக்கிட்டேன் ஜித்து அப்படின்ற மாரி சொல்லியிருந்தீங்கல்ல. அந்த விஷயத்த நான் அந்த செகண்ட் படத்துல நான் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணியிருந்திருக்கேன் அப்படின்னு விஷயமா இருந்ததுன்னா என்னவா இருக்கும்? ஏன்னா இதுக்கப்புறம் படம் ரிலீஸ் பண்றவங்க, டைரக்ட் பண்றவங்களுக்கு ஒரு உதவியா இருக்கும்ல. சொன்ன வார்த்தைய வேணா நான் ரிப்பீட் எடுத்து சரி கொஞ்சம் வாபஸ் வாங்கி என்னன்னா, நான் ஸ்டில் வந்து கத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ ஆ நம்ம நம்ம வாங்குற அடிய பொறுத்து தான். எந்த அளவுல பணம் எடுத்துட்டு போய் எந்த அளவுல அடி வாங்குறோன்றத பொறுத்து தான் நம்ம கத்துக்கிறது. ஆ இப்போ நியூ ஜென்னா யாரும் உள்ள வராங்க. பணம் புது வச்சுக்கிட்டு டைரக்டரா, புது இயக்குனர், டைரக்டரா, புரொடியூசரா. புரொடியூசரா உள்ள வராங்க. டைரக்டர் கம் புரொடியூசராவே வராங்க அப்படின்னா, முதல்ல என்ன மாரியான நபர்கள் நம்ம படத்துக்குள்ள இருக்க போறாங்க? அப்படி நியூ ஃபேஸ வச்சு தான் போறோம்னா, அவங்களுக்கான பிசினஸ் மார்க்கெட் என்னன்றத நீங்க தெளிவுபடுத்திக்கணும். அப்பதான் வந்து இதுக்குள்ள எடுத்தா தான் நம்ம சேஃப் அப்படின்றத டே ஒன்னே நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு உள்ள இறங்குனீங்கன்னா, நீங்க அதுல வந்து தோக்க மாட்டீங்க. ஒரு நியூ ஃபேஸ வச்சு எடுத்துக்கிட்டு, நம்ம இவ்ளோ பட்ஜெட்ல நம்ம பண்ண போறோம் அப்படின்ற ஒரு விஷயத்துல நம்ம இறங்கிட்டோம் அப்படின்னா,
அங்கே போகும்போது வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அடி வாங்குவீங்க. பிகாஸ் முதல் அதாவது சொல்கிறதுன்னா கொஞ்சம் அந்த கொரோனா பீரியடுக்கு முன்னாடி இருந்த வியாபாரங்கள் இப்போது அவ்வளோ ஒரு இதுவும் இல்லை. ஸோ நம்ம எதுக்கும் தயார்ப்பா, நான் செய்கிறதா தான் செய்வேன் அப்படின்னா அவங்கள நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. பட் என்னைய பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட பட்ஜெட் இருக்குது, நல்ல பட்ஜெட் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு நோன் ஃபேஸ், அவருக்கு என்ன பிஸ்னஸ் இருக்குன்னு பாருங்கள். ஃபேஸ் அவரோட வேல்யூ. பிஸ்னஸ் என்ன, அவரோட ஃபேஸ் வேல்யூ என்ன, அவருக்கு எங்கெங்கெல்லாம் ஒரு பிஸ்னஸ் இருக்குது, இது எல்லாமே கால்குலேட் பண்ணுங்கள். இந்த கால்குலேஷனை வச்சு நீங்கள் அடுத்து பண்ணுற படத்துக்கு ஒரு கால்குலேட்டிவாக இந்த ப்ரொடக்ஷனில் நான் இதுக்குள்ளே பண்ணேன்னா நான் சேஃப், இதிலேருந்து நான் ஒரு 10 ரூபா லாபம் பார்க்க முடியும் அப்படின்ற மைண்ட் செட்டை நீங்கள் வச்சுக்கலாம். டைரக்டராக இருக்கீங்க, நான் ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ண போகிறேன் அப்படின்னா நல்ல கண்டென்ட், நல்ல கதை, அதை எழுதிக்கங்க. இந்த ஜானர் தான் இருக்கணும், அந்த ஜானர் தான் இருக்கணும், இதை தான் லைக் பண்ணுவாங்க அப்படிலாம் கிடையாது. என்ன ஒரே ஒரு விஷயம் இருக்கும், ஒரு படம் வந்து இந்த படம் ஜெயிச்சிருச்சு அப்படின்னா இதே மாதிரி ஜானரால கதை இருக்கான்னு சில பேர் கேட்பாங்க. அதை அவாய்ட் பண்ணுறேங்க, அவரை விட்டுருங்க அந்த ப்ரொடியூசரை. பாக்கி நம்மக்கிட்ட இருக்க கதை நல்ல கதையாக இருக்குது, இது வந்து என்டர்டெயின்மெண்ட்டாகவும் எங்கேஜிங்காகவும் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஸ்ட்ராங்காக வந்து நீங்கள் இன்றைக்கான ப்ரொடியூசர்ஸை அப்ரோச் பண்ணலாம். பிகாஸ் அவங்களும் வெல்கமிங் பண்ண தயாராக தான் இருக்காங்க, நிறைய புது கதைகளை கேட்கறதுக்கும் ரசிக்கிறதுக்கும். ஓகேண்ணா. ஆனா இன்னத்து தேதிக்கு பெரிய பெரிய படங்களை ரீரிலீஸ் பண்றாங்கல்ல, அது எந்த அளவுக்கு ஒரு பாசிபிளா இருக்கும், பாசிட்டிவா இருக்கும்? தியேட்டர் ஓனர்ஸுக்கா இல்லை, இருக்கட்டும், அப்படி பார்த்தா நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம், அது பாசிட்டிவாக தான் இருக்குது. தியேட்டர் ஓனர்ஸ்க்கும் அது பாசிட்டிவாக இருக்குது, ரீரிலீஸ் பண்ணுறவங்களுக்கும் அது ஏன்னா பாசிட்டிவ். இதனால இந்த சின்ன சின்ன படங்கள் தோற்குதுன்னு சொன்னீங்கல்ல, அதனால கேட்குறேன். இதனால சின்ன சின்ன படங்கள் தோக்குதுன்னு நான் சொல்லலை. என்னன்னா அந்த படங்கள் இப்போ இந்த படங்கள் இன்னைய தேதியில இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அந்த படங்கள் எல்லாமே வந்து ஜெயிச்சு ஒரு வசூலை எடுத்துட்டு போயாச்சு. ஆமா. ஸோ அப்போ திரும்பவும் வந்து இங்கே ரிலீஸ் ஆகி ஒரு வசூலை இது பண்ணுது. அப்போ ஃப்ரெஷ்ஷாக ஒரு கண்டென்ட் வருதுல்ல, அந்த கண்டென்ட்டுக்கான சில விஷயங்கள் வந்து அங்கே இல்லாமல் தான் போகும். ஏன் தேட்டர் கூட அந்த புதுசாக வர கண்டென்ட்டுக்கு தேட்டரும் இதுவும் இல்லாமல் போகும். இன்டர்வியூ பார்க்குறவங்க கூட நினைக்கலாம், அப்படி என்னப்பா கண்டென்ட் வந்துடுச்சு ரீரிலீஸ் டைமில் அப்படின்ட்டு கூட. அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது, அது அவங்களோட பார்வை. பிகாஸ் அந்த கண்டென்ட் நல்லா இருந்து அதை நம்ம ப்ரொமோட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ரீரிலீஸ் ஆகுதோ ஆகலையோ அதை பற்றி நம்ம பயப்படவே வேண்டாம். நம்ம விஷயம் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னா மக்கள் மைண்டில் படம் தான் ஏற்கனவே பார்த்துட்டோம்ல, இந்த கண்டென்ட் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, நல்லா ப்ரொமோஷன் இருக்குது, போய் தான் பார்க்கலாமே, நல்ல ரிவ்யூஸும் இருக்குது அப்படின்ட்டு மக்களும் போவாங்க. ஸோ அதனால் ஒரு விஷயம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அதை நம்ம தடுக்கிறதுனால நம்ம ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. அதுவும் வரட்டும், நல்ல விஷயம் தான். பார்க்காதவங்க திரும்ப யங் ஜென் இருக்காங்க, ஃபேன்ஸ் அவங்க திரும்பவும் திரையில் கொண்டாட தான் செய்வாங்க. ஏன் நானுமே எடுத்துக்கிட்டாங்க, அதில் நம்ம தவறு சொல்ல முடியாது, அதை நம்ம தப்பாகவும் பார்க்க முடியாது. அது வரட்டும், கொண்டாட அது 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 கொண்டாடட்டும். அதே நேரத்தில் நம்மளுக்காக இங்கே வர படங்கள் இருக்குல்ல, அந்த படங்களும் நல்ல கண்டென்ட்டாக கொண்டு கொண்டு வந்துட்டோம்னா நம்ம அதை சரியாக ப்ரமோட் பண்ணுற ஒரு இடத்துக்கு நம்மளும் ஒரு ஆளாக இருந்துட்டோம் அப்படின்னா அந்த வரக்கூடிய ரீரிலீஸ் படங்களை பற்றி நம்ம பயப்பட வேண்டிய அவசியம். கண்டிப்பாண்ணா. ஆனா பார்த்திபன் சார் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, இந்த பெரிய பெரிய படங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபெஸ்டிவல் டைம், இப்போ உதாரணமா அஜித் சாரோட படமா இருக்கட்டும், விஜய் சாரோட படமா இருக்கட்டும், இவங்களோட படங்கள்லாம் பொங்கல், தீபாவளி இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்ல வந்து ரிலீஸ் ஆகுது. எப்படி இவங்களோட ஃபேன்ஸ் வந்து அது ஒரு செலிப்ரேஷனா கொண்டாட தான் போறாங்க. அதை வந்து நீங்க நார்மலான டேல வந்து நீங்க போட்டுட்டு ஃபெஸ்டிவல் டைம்ல ஒரு சின்ன சின்ன படங்களை கொடுத்தா அந்த டைம்ல ஆடியன்ஸ் வந்து இன்னும் எங்க படத்துக்கு வருவாங்கல்ல அப்படின்னு பார்த்திபன் சார் வந்து சொல்லியிருந்தாரு. நீங்க ஒரு சின்ன பட்ஜெட்ல நீங்க வந்து போட்டு டைரக்டராகவும் இருந்திருக்கீங்க, ப்ரொடியூசராகவும் இருந்திருக்கீங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியமா இருக்கும்? இது சாத்தியப்படுத்தினா நல்லா இருக்கும்னு கூட நான் சொல்லுவேன், அவ்வளோதான். ஏன்னா பிகாஸ் அவர் பார்த்திபன் நான் சொன்னது ரொம்ப அழகான ஒரு ஒரு விஷயம் அது. பட் நம்ம வேணா ஒரு படம் 2 படம் வரலாம். அதுக்காக வந்து ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவங்க அன்னைக்கு தியேட்டரில் என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்காக உள்ள வருவாங்கள்ல, அப்போது அதுக்கான படங்களை தேட தான் செய்வாங்க. இத்தனை வருஷம் சினிமா அப்படி தானே வந்துகிட்டு இருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு மாற்றி நிறுத்தி ஒரு விஷயத்த பண்ண முடியும்னு தெரியாது. பட் அவர் சொன்னது, பார்த்திபன் சார் சொன்னது ரொம்ப அழகான விஷயம். அது நடந்தாலும் சந்தோஷம் தான். கண்டிப்பா. நடந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பட் இப்போ நீங்களே வந்து ஒரு பொங்கலுக்கு தயாராகி ஓகே என்னடா படம் இருக்குன்னு நீங்கள் எடுத்து பார்க்கும்போது இது என்ன இது என்ன அப்படின்ட்டு பார்க்கும்போது நீங்கள் உள்ளே போவீங்களா? அதுதான் இங்கே கேள்வி. ஸோ மக்கள்லே இன்னைக்கு என்ன ஒரு விஷயத்துக்கு கேட்குறாங்க அப்படின்னா, கண்டென்ட் நல்லா இருந்தால் அவங்க உள்ளே போகிறதுக்கு தயாராக இருக்கிறத தாண்டி அன்னைக்கான நாளில் தீபாவளியோ பொங்கலோ அன்னைக்கு எனக்கு செலிப்ரேஷனான ஒரு படம் வேணும். அவங்க உள்ளே போய் பார்க்குறதுக்கு கொண்டாடுறதுக்கு ஒரு படம் இருக்கணும், வேணும்னு தான் நினைப்பாங்க. ஸோ நம்ம அதை அவாய்டும் பண்ண முடியாது. ஸோ இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ், அவ்வளோதான். கண்டிப்பா. இவ்வளோ நேரம் எனக்காக ஒரு அழகான பதில்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. தேங்க்யூ.